பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் பொழுதிலே உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மே மாதத்தின் கடைசி நாள் ஓய்வு நாளுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆலயத்துக்கு சென்று நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வந்திருப்போம். மீதியான மணித்துளிகளை கூட நாம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஒரு சில வேதங்களை வாசித்து இந்த மாதத்தை நாம் அவருக்கு நன்றியுள்ள ஒரு மக்களாக நாம் முடிக்க கடவுளுக்கு செய்வார். அடுத்த புதிய மாதத்துக்குள்ளாக கூட நீங்கள் கடந்து செல்லும்போது நல்ல பொருத்தினையோடு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி நல்ல வேத வாக்கியங்களை தியானித்து அந்த மாதத்தை நீங்கள் கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இன்று ரூத் புத்தகத்திலே இருக்கிறதான 7 விதமான குணாதிசயங்களை நாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னு சொன்னால் குணாதிசயங்கள் தான் ஒரு மனுஷனுடைய இமேஜ். அவங்களுடைய குணாதிசயம் தான் எல்லாமே, அதுதான் நிர்ணயிக்கும். அப்படி ரூத் கிட்ட இருந்த குணாதிசயங்கள், இதை ஒரு 7 குணாதிசயங்கள் இருக்கிறது. இந்த 7 குணாதிசயங்களில் 2 வீடியோவோ இல்லை 3 வீடியோவோ நாம் பார்க்கலாம். முதலாவதாக ரூத் 1ஆம் அதிகாரம் 1-8 பார்த்தீங்கன்னா, ரூத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு குணாதிசயம் என்னடான்னு சொன்னால், தன் நன்மை செய்கிறவளாகவே இருந்தாள். எல்லா இடத்துலையும் நன்மை செய்கிறவளாகவே இருந்தாள். தன்னுடைய கணவனை இறந்துட்டாங்க. 2 மருமகள் நகோமிக்கு, ரூத்தும் இன்னொருத்தரும். அதில் சிறு பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி நகோமி சொல்லுவாங்க, தன்னுடைய மாமி. ஆனால் ரூத் அதை கேட்கவே மாட்டான். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன், உம்மோடு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி. என்கிட்ட ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ இப்போ உன் தகப்பன் ஏதாவது உங்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க வயதானவங்க, நான் உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்லி தன்னுடைய மாமிக்கு நன்மை செய்வர்களாக இருப்பாங்க. நாமும் நன்மை செய்வர்களாக இருக்க வேண்டும். 2வது, அதே 1ஆம் அதிகாரம், ரூத் 1ஆம் அதிகாரத்தில் 15-18 வசனங்களை பார்த்துன்னு சொன்னால் ரொம்ப மன உறுதியாக இருப்பாங்க. திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, அதை அழகாக சொல்லுவாங்க பாரு. 16, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி நல்ல மன உறுதியோடு, மரணம் நீங்கள் மறிச்சா கூட அந்த மறித்த இடத்துல தான் நான் இருப்பேன்னு சொல்லி தன்னுடைய மாமிக்காக மன உறுதியோடு ரூத் இருப்பாங்க. அந்த மன உறுதியை நாம் பற்றி கொள்ள வேண்டும். 3வதாக 2ஆம் அதிகாரம், ரூத் 2ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தாழ்மை உள்ளவங்களான இருப்பாங்க. அதே ரூத் மன உறுதியோடு இருந்தாங்க, நன்மை செய்களாக இருந்தாங்க, தாழ்மை உள்ளவர்களாக இருந்தாங்க. ஒரு இடத்துல கதிர் பொறுக்க போகிறாங்க, அங்கே கூப்பிட்டு யாருமா நீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அழகாக சொல்லி அப்படி வேலைக்காரில் வருவனா என்னை நினச்சிக்கோங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துவாங்க. எனக்கு அருமையாக